18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, உன்கிட்ட மனசு விட்டு சில விஷயங்களை பேசுறதுக்காக தான் உன் அப்பா கருப்பசாமி நான் வந்திருக்கேன். இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒரு அப்பாவாக நான் இருந்து நான் செய்ய வேண்டிய பொறுப்புகளையும் கடமைகளையும் சரியாக செஞ்சு முடிச்சு உன்னை இந்த உலகமே திரும்பி பார்க்கும்படி செய்து காட்டுவேன். நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சினா அதற்கு நீதானே முயற்சி செய்ய வேண்டும். நீ எப்போதும் உன்னை பலவீனமான ஆளாக நினச்சிக்காத. உனக்கு இன்னொருத்தர் தயவு தேவை, இன்னொருத்தர் வந்து உனக்கு உதவி செய்வாங்கன்னு ஒருபோதும் நினைக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீயே உனக்கான காரியங்களையெல்லாம் செய்ய முயற்சி செய்து ஜெயிப்பதற்கான வேலைகளையும் செய்துவிடு. நீ ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது பல எதிர்ப்புகள் வரதான் செய்யும், பல தடைகள் உன்னை நோக்கி வரதான் செய்யும். ஆனால் எதை கண்டும் பின் வாங்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் உனக்கு கொடுக்கப்பட்ட சவால்னு நினச்சி அந்த சவாலில் ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை செய். இந்த சவால்கள் எல்லாமே உனக்கு வரும் சோதனைகள் கிடையாது. இதன் மூலமாக தான் நீ வெற்றி பாதையை தொடப்போகிறாய். வெற்றி கயிற்றை நெருங்குவதற்கு முன்பாக இது எல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள். இப்போ நீ அடைந்த அவமானத்தை நினச்சி வருத்தப்படாத. அவமானத்திற்கு பிறகுதான் உனக்கான அழகிய வாழ்க்கை அமையும் என உன் தலைவிதி எழுதப்பட்டிருக்கிறதல்லவா? அப்படி இருக்கும்போது இந்த வலியையும் வேதனையும் பொறுத்துக்கிட்டு உன்னுடைய அழகான வாழ்க்கையை பெற தயாராக என்னை நோக்கி ஓடிவா. பிறப்பது ஒரு முறைதான். அப்படி இருக்கும்போது வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை யாருக்கும் பயந்து பயந்து வாழாத. ஏன்னா நீ யாரை விடவும் தாழ்ந்தவன் கிடையாதில்லை என் செல்லமே. நீ எப்போதும் உன்னை நீயே உயர்வாக நினைக்கக்கூடிய ஆளாக இரு. மற்றவங்க யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அதை நீ பெரிதிப்படுத்தி கொள்ளவோ அல்லது உன்னை நீயவே தாழ்வாக நினச்சிக்கவோ வேணாம். இந்த உலகத்தில் நீ ஜெயிக்கிறதுக்காக பிறந்திருக்க. உன் வாழ்க்கையை மற்றவங்க வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காம அடுத்தவங்க அவங்க வாழ்க்கையை உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு நீ வாழ்ந்து காட்டு. உன் வாழ்வில் நீ உண்மையான வெற்றியை மாபெரும் வெற்றியாக பெறணும். நீ நினைப்பதெல்லாம் நடக்கலையேன்னு வருத்தப்படுறதுக்கு பதிலாக நடப்பது எல்லாமே நன்மைக்கே நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆளாக இருந்தால் எதற்காகவும் வீணாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காதல்லவா? என்ன நடந்தாலும் இந்த கருப்பசாமி அப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் நன்மைக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்துவேன்னு என் மீது நீ நம்பிக்கையோடு உன் வேலைகளை செய். நீ வலிமையோடு இருக்க வேண்டுமென்றால் எப்போதும் தனியாக தைரியமாக போராட கற்றுக்கோ. எதுக்காகவும் யாருக்காகவும் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காதே என் தங்கமே. யாரும் உனக்காக உன் கூட கடைசி வரைக்கும் வரப்போறதில்லைன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. உனக்கு வரும் தடைகளை தட்டி கழிக்காதே. தடைகளையே எதிர்கொண்டால் கூட அதை தாண்டி போய்கிட்டே இரு. ஏன்னா உன்னுடைய பலம் என்ன என்பது உனக்கு இப்போது தெரியாது. கூடிய சீக்கிரமே எல்லா தடைகளையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு நிற்ப. தடைகளை எதிர்கொண்டால் தானே அதை தாண்டுவதற்கான வேகமும் தீவிரமும் உனக்குள்ள உண்டாகும். உன் பலம் என்பது இப்போது உனக்கே அடித்தளமாக மாறப்போகுது. உன் பலத்தின் மூலமாக உன்னுடைய தைரியத்தின் மூலமாக நீ ஜெயிக்க போற. மற்றவங்களை பற்றி மட்டுமே யோசித்து உன் வாழ்நாளை வீணாக்குவதை காட்டிலும் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு நீ என்ன செய்யணும், உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை அடைவதற்காக நீ என்ன செய்யணும்னு யோசித்து அதன்படி எல்லா விஷயங்களையும் செய்துவிடு. உன் சிந்தனைகளையும் உன்னுடைய எண்ணங்களையும் உன் வாழ்க்கையில் உயர்த்துவதற்காக மட்டுமே செலவழிக்கணுமே தவிர அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறதுக்கும் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி சிந்திப்பதற்கும் செலவிடாதே என் செல்லமே. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ நீ நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா உன் வாழ்க்கையை ஒன்றால் வாழ முடியாது. உன் வாழ்க்கையை அடுத்தவன் அவன் இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அதனால் யாரை பற்றியும் எதை பற்றியும் யோசிக்காமல் உன் வாழ்க்கையில் நீ விருட்சமாய் மாறுவதற்கான வேலைகளை செய்ய தொடங்கு. கீழே விழுந்த நீ மீண்டும் மரமாக எழுந்து நிற்க வேண்டும் என் செல்லமே. நீ மரமாக நிற்பதற்கு முன்பாக இந்த உலகத்தில் ஜெயிப்பதற்கு முன்பாக நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் உன்னுடைய முயற்சிகளை யாரும் கவனிக்க மாட்டாங்க, திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனால் உன்னுடைய முடிவுகளை சரியாக பார்ப்பாங்க. அதாவது நீ ஜெயிச்சு வர்றியான்னு பார்த்து ஜெயிச்சினா உனக்காக கைத்தட்ட இந்த ஊரே கூடி வந்து நிற்கும். முயற்சிகளை கவனிக்காத உலகம் முடிவுகளை மட்டுமே கவனிக்குதுன்னு தெரிகிறதல்லவா? பிறகு என்ன, உன் முடிவுகளை சிறப்பாக ஆற்ற தயாரான ஆளாக நீரு. வெற்றியை மட்டுமே நோக்கி நடைபோடு. ஒருபோதும் யாரையும் எதற்கும் குறை சொல்ல வேண்டாம். ஏன்னா நீ அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லணும்னு நினச்சினா உன் வாழ்க்கையில் குறைகள் அதிகரித்து கொண்டே போகும். அதனால் பேசும்போது எப்போதும் யாரை பற்றியும் குறையோ குற்றமோ இல்லாத அளவுக்கு பொறுமையான வார்த்தைகளை பேசக்கூடிய ஆளாக இரு. நீ பயமாக இருந்தினா யாருக்கிட்டையும் பேச வேணாம். அல்லது யாருக்கிட்டையாவது பேசும்போது நீ பயப்படக்கூடாது என் தங்கமே. பேசும்போது தைரியமாக பேசணும். செய்யும்போது காரியங்களில் திறமையாக செய்யணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒன்றால் ஜெயிக்க முடியும். நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ.
உன்னை தவிர வேறு யாராலும் உன்னை அழிக்கவும் முடியாது, உன்னை தவிர வேறு யாராலையும் உன்னை காப்பாற்றவும் முடியாது. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கும் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான வேலைகளை செய். சீக்கிரமே உன் வாழ்க்கையை அழகாக மாறுவதை பார்.